பிரைஸ் கிரேஸ் ஆஃப் காருண்யா ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறோம். நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். மானானது நீரோடைக்கா ஏங்கி தவிப்பது போ என் மனமானது இறைவனுக்காய் ஏங்கி தவிக்கின்றது. மானானது நீரோடைக்கா இறைவனை காண நான் தவிக்கின்றேன். இமைக்காமல் இருந்திட துடிக்கின்றேன். இறைவனை காண நான் தவிக்கின்றேன். இமைக்காமல் இருந்திட துடிக்கின்றேன். இறைவா எனக்கு பதில் இல்லையோ, இறைவா எனக்கு பதில் இல்லையோ, என் கண்ணீர் எனக்கு உணவானதே. இறைவன் எங்கே, உன் இறைவன் எங்கே, இறைவன் எங்கே, உன் இறைவன் எங்கே என்று என் மனம் எனக்குள் கேட்கின்றதே. மானானது நீரோடைக்கா. அன்பான பிள்ளைகளே, இந்த வேளையில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் விசுவாசித்து இந்த வேளையில் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தின் ஒத்தாசை வரும் என்று சங்கீதங்களின் புத்தகம் 121:2 எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் முழுமையாக ஆண்டவரை நம்பி அவருடைய ஒத்தாசைக்காக நாம் காத்திருக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். நாம் ஒரு சில நேரங்களில் மனிதர்களை நம்பி இவர்கள் நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று எதிர்பார்த்து காத்திருப்போம். ஆனால் கடைசி நேரத்தில் அவர்கள் நம்மை கைவிட்டு விடுவாங்க. ஆனால் நம் தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதும் உறங்காமலும் தூங்காமலும் நமக்காகவே காத்திருக்கிறவர், நம்மை கைவிடாமல் நம்மை பாதுகாக்கிற அவரை மாத்திரம் முதலாவது நாம் நோக்கி அவருடைய சமூகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும் என்று நாம் விசுவாசத்தோடு அவருக்காக காத்திருக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவருடைய கொடுக்கிற காரியம் நிறைவானதாக இருக்கும். அதில் எந்த குறைவும் இருக்காது. ஆண்டவரையே நம்பி நாம் காத்திருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்ய வல்லமில்ல தேவனாக இருக்கிறார். முழுமையாக அவருடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். ஆமேன்.